ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக முட்டை, க்ரீம், ஓவன், பீட்டர் இல்லாமல் நல்ல சூப்பராக 3 லேயர் சாக்லேட் க்ரீம் கேக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேக்கை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம குக்கரை வந்து சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க குக்கராக இருந்தாலும் சரி, இல்லை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய குக்கராக இருந்தாலும் சரி, எந்த குக்கர் வேணாலும் எடுத்துக்கோங்க. குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன தட்டு போட்டுக்கோங்க. இப்போ குக்கரோடைய மூடியில் கேஸ்கட்டும் விசிலையும் எடுத்துருங்க. ரெண்டையுமே எடுத்துட்டு மூடி போட்டு மூடி குக்கரை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் குக்கரை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் வந்து நல்லா சூடாகட்டும். குக்கர் சூடாகிற டைமில் நம்ம சாக்லேட் கேக் பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கேக் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அடியில் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுட்டு மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி பாத்திரத்தை நல்லா திருப்பி கொடுத்து எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து கை வச்சு நம்ம தடவக்கூடாது. இந்த மாதிரி தான் செஞ்சு எடுக்கணும். நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ட்ரையான மாவு போய் அதில் நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேக்குக்கான பாத்திரம் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து கேக்குக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் அளவு எல்லாமே 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன கப்பை யூஸ் பண்ணி அதே கப்பை வந்து பயன்படுத்தி எல்லா அளவுகளும் அளந்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர், நல்லா வந்து புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவை நீங்கள் அளந்து எடுக்கும்போது ரொம்ப கோபுரமாக அளந்து எடுக்காமல் இந்த மாதிரி அளந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம சாக்லேட் கேக் செய்கிறதுனால 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது. ஸோ சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா சலிச்சு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நம்ம எப்போவுமே கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலை வந்து நம்ம மொத்தமாக சேர்க்காமல் ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே பக்கமாக தான் மிக்ஸ் பண்ணணும். மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணும்போது தான் கேக் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக தான் இருக்குது. இப்போ நம்ம மீதி வச்சுருந்த 1/4 கப் பாலையும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். நான் அளவுகள் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டருடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நல்லா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி நல்லா சாஃப்டாக வரும். இது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 டைம்ஸ் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம மிஷின் எல்லாமே கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ நம்ம கேக் பேட்டரை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பாத்திரத்துள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த பாத்திரத்தை வந்து கேக் நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வந்து குக்கரை வந்து 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருக்கோம். இதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரத்தை வைக்கும்போது நீங்கள் பார்த்து வைக்கணும். குக்கர் வந்து நல்ல சூடாக இருக்கும். வச்சுட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 25 நிமிஷம் இதை வேக வச்சுக்கோங்க. 25 நிமிஷத்துலேயே இது வந்து டக்குன்னு வெந்துடும். ஏன்னா நம்ம 1 கப் மைதா மாவு தான் எடுத்திருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ 25 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டூத் பிக் நல்லா க்ளீனாக வந்திருக்குன்னா கேக் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக்கை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். இது ஆறட்டும்.
இப்போ இந்த கேக்குக்கு நம்ம வந்து சாக்லேட் கனாச் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு சாஸ்பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலாவே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணாமல் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஷைனியான லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் கனாச் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த கனாச் பார்த்திங்கன்னா நார்மலாக சாக்லேட் வச்சு செய்வாங்க. இன்றைக்கி நம்ம சாக்லேட் இல்லாமல் வீட்லேயே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சுருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட கனாச் வந்து ரெடி ஆயிருச்சு. இது ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் சேர்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இப்போ இது வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம ஆற விட்டுருந்த கேக் எடுத்துக்கலாம். கேக் வந்து நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ ஓரத்தில் வந்து கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம கேக்கை மாற்றிக்கலாம். இப்போ மேலே வந்து ஒரு பிளேட்டை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து பாத்திரத்தை திருப்பினோம்னா கேக் வந்து அழகாக ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், நம்ம வந்து பட்டர் பேப்பர் கூட போடல, ஆனால் கேக் வந்து ரொம்ப சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு. கையில் தூக்கும் போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்ததுங்க கேக் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ கேக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க போர்ஷனை வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அன்இவனாக இருக்க போர்ஷனை ரொம்ப கட் பண்ண வேணாம், லைட்டாக கட் பண்ணி எடுத்தால் போதும். இல்லை நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து லைட்டாக வந்து மேலே இருக்க போர்ஷனை வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ கேக்கை வந்து நான் ஒரு 3 பகுதியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா 2 பகுதியாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 பகுதியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ 3 பகுதி லேயராக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு ஃபஸ்ட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் லைட்டாக வந்து கோடு போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நூலை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கேக் வந்து நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். எனக்கு வந்து இன்னும் கேக் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருந்தது. ஸோ எனக்கு டைம் இல்லைங்கிறனால நான் உடனே வந்து கட் பண்ணேங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரத்தில் அடுத்த லேயரையும் கட் பண்ணிக்கலாம். லைட்டாக கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுட்டு ஒரு நூலை வச்சு கட் பண்ண பகுதியிலேருந்து கடைசி வரைக்கும் கையெடுக்காமல் இழுத்திங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு நம்ம கத்தியில் கட் பண்ண மாதிரி சூப்பராக வந்து கேக் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நூலை வச்சு இழுத்துட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ கட் பண்ணின கேக் அப்படியே இருக்கட்டும். இப்போ கேக்குக்கான க்ரீம் பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டர் க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ க்ரீமை வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதையும் நான் வந்து ஃபுல்லாக வீடியோ போட்டேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிரும் தான் நான் இதை வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ ஆல்ரெடி நான் வந்து பர்த்டே கேக் ரெசிபி ஒன்று போட்டிருக்கேன். அதில் வந்து க்ரீம் எப்படி வந்து ரெடி பண்ணுறதுங்கிறத நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பட்டர் க்ரீம் நம்ம ரெடி பண்ணதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கனாச் சாக்லேட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஸ்பேச்சுலா வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் க்ரீம் வந்து ஈவனாக கலர் இருக்கும். இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு பட்டர் தாங்க எடுத்திருந்தேன். இந்த பட்டர் க்ரீம் செய்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு க்ரீம் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணின கேக் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக சுகர் சிரப்பை வந்து இந்த மாதிரி மேலே வந்து ப்ரஷ் வச்சு லைட்டாக தடவி விட்டுருங்க. வெறும் சர்க்கரையை வந்து கொஞ்சமாக தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்த தண்ணியை மேலே இந்த மாதிரி லைட்டாக தடவி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் எடுத்து நல்லா வந்து தடவி விட்டுருங்க. ரொம்ப நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ண வேணாம். ஸோ நம்ம 100 கிராம் பட்டரில் தான் க்ரீம் செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் கேக்குக்கு வந்து கரெக்டாக இருக்கும். லைட்டாக தடவினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக தடவிட்டு இன்னொரு லேயர் கேக் வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி சர்க்கரை தண்ணியை மேலே வந்து தொட்டு ப்ரஷ்ஷால் லைட்டாக நல்லா தடவி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து க்ரீம் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பூசி விட்டுருங்க.
இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு அடுத்த லேயர் கேக்கையும் எடுத்து மேலே வச்சுட்டு மறுபடியும் சர்க்கரை தண்ணியை தொட்டு அதே மாதிரியே செஞ்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீமை ஃபஸ்ட்டு நல்லா ஓரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே அப்ளை பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம சாக்லேட் கனாச் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ மேலே வந்து ரொம்ப க்ரீம் நம்ம அப்ளை பண்ணணுங்கிறது இல்லை, லைட்டாக தடவினா போதும். நம்ம செஞ்சுருந்த க்ரீம் பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் கூட உங்களுக்கு மீதி ஆகாது. ஸோ பிகினர்னால் 2 லேயர் போட்டுக்கோங்க, அப்போ க்ரீம் வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ண முடியும். இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சாக்லேட் கனாச்சை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க, மேலே மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டிங்கன்னா அதுவே அப்படியே வடிஞ்சு ஓரத்தில் அழகாக டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமா கேக்கை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. நான் வந்து எனக்கு டைம் இல்லாதனால நான் டக்குன்னு அப்படியே வந்து டெக்கரேட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா கேக் வந்து நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மீதி இருந்த க்ரீமை நான் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு ஸ்டார் நாசில் போட்டுட்டு சின்ன சின்ன பூ டிசைன் மாதிரி ஓரத்தில் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு கேக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ண விருப்பமோ உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓரத்தில் பூ மாதிரி கொடுத்துட்டு கீழே இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரத்தில் நம்ம டிசைன் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு 3 பூ இருக்க மாதிரி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ பெரிய பூ இருக்க மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து செரி இருந்தால் செரி வச்சுக்கோங்க. என்கிட்ட செரி இல்லாதனால நான் ஜெம்ஸை வந்து சுற்றிலும் வச்சு விட்ருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சாக்லேட் க்ரீம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்ததுங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக நல்ல டேஸ்டியான சாக்லேட் க்ரீம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.